உயிரினைக்கும் ஒருவருக்கும் முறையனைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சம் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நான் இப்போ சரியாக இருந்தது சென்னையில் மெரினா பீச்சில் காமராஜர் சிலைக்கு முன்னுக்கு தான் நான் இருந்தது. அப்படி எனக்கு இந்த சைடில் இப்படி விளங்கியது இருந்துச்சுன்னா கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸுக்கு மேலே ஏறதுக்கு ஏழுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் ஏற போகிறேன். வளமையாகவே ஏறலாம், ஆனால் இப்போ ஏறத்துக்கு ஏழான்னு சொல்லி கேட்டு தான் ஏறணும். காரணம் என்ன இருந்துச்சுன்னா அந்த பெஞ்சன் புயல் வீசின காரணத்தால் இதுதான் காமராஜர்ட சிலை. சரியா? இந்த இடத்துல போட்டுருச்சு போர்டை பாருங்க. காமராஜர் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக திகழ்ந்தவர் ஆவார். இவர் கிபி 1960ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்லி அந்த போர்டில் எழுதிருச்சு. காமராஜரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வறியவங்களுக்கு அதிகமாக உதவி செஞ்ச இப்படித்தாண்ட அரசியல் அமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டின ஒரு தலைவராகத்தான் திகழி. அதுக்காக தான் அவருக்கு அந்த இடத்துல சிலையும் வச்சிருச்சு. நாங்கள் இப்போ இதுக்கு மேலே ஏறணும். அதுக்கு மேலே போகிறோன்னா இங்கே எப்படி போகணும்? ரைட் ஓகே. இப்படி போய் லெஃப்ட்டு திரும்பி நடிச்சானடா மெயின் கேட் இருச்சா. மெயின் கேட்டால் ஏறி மேலே போக வேண்டியது தான். சென்னை கலங்கரை விளக்கம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிருச்சு. இது உள்ளுக்கு போய் பார்ப்போம். அப்படின்னு டிக்கெட் 20 ரூபா. டிக்கெட் 20 ரூபா. இல்லை செய்யறது விருப்பம் இல்லை. இருந்தாலும் டிக்கெட் 20 ரூபா. கேமராவுக்கு 25 ரூபா இல்லை 45 ரூபா. இதுக்கு மேலே ஏறதுக்கு எதுக்கு பிள்ளை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஃபாரினர்ஸுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. என்கிட்ட 20 ரூபா தான் எடுத்தது. நான் ஃபாரினர் தான், என்ன செய்ய. இதுக்கு மேலே போகிறதுக்கு என்ட்ரி ஆன உடனே பாருங்கள் இந்த இடத்துல என்னென்ன விஷயமெல்லாம் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு டம்மி லைட் ஹவுஸ் சேம் லைக் இந்த லைட் ஹவுஸ் சரியாக சேம் லைக்க வேறுவல லைட் ஹவுஸ் மாதிரியே சரியாக வச்சிருச்சு. எங்கே விலிஞ்சியம் லைட் ஹவுஸ் கேரளாவோட லைட் ஹவுஸ் முடிமாண்டேன்னா நானும் இந்த லைட் ஹவுஸுக்கிட்டே போகும். அதோடு இந்த இடத்துல வரணும் ஒரு சின்ன ஒரு லைட் ஹவுஸ் அப்படி செஞ்சு வச்சிருச்சு. சரியா? டம்மி லைட் ஹவுஸ் சொன்னா இப்படி தான் இருக்கும். சும்மா அந்த லைட் சுற்றி படிய மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டுருச்சு. பெங்களூர் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை லைட் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுருச்சு. 24 லைட் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி எனக்கு ஆகிருக்கு. மெட்ராஸ் லைட் ஹவுஸ் லொக்கேஷன் அது சரியா? பார்வையாளர்களுக்கான அறிவிப்பு தகவல். சென்னை கலங்கரை விளக்கம் 1977ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகின்றது. மேலும் இதன் முதன்மை பணியானது கப்பலுக்கான சமிக்ஞை வழங்குவதாகும். பார்வையாளர்களே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கலங்கரை விளக்கத்துக்கு வந்துச்சுன்னா என்னென்ன அறிவித்தலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயற்படணும் அப்படிங்கிறத இந்த போர்டில் சொல்லிருச்சு. முதலாவது கலங்கரை விளக்கம் அருட்காட்சியகம் நுழைவதற்காக உரிமை நிலைய பொறுப்பாளர் இயக்குநரிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2வது பார்வையாளர்கள் பார்வை மாடத்தில் 5 நிமிடம் மட்டுமே பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். 5 நிமிஷம் மட்டும்தான் எல்லாம் மேலே நிச்சயம். பார்வையாளர்கள் குழுவாக 10 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அப்போ 10 பேர் வைத்துட்டு ரிட்டன் 10 பேர் வந்தது பிறகு அடுத்தவங்க. பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் வாகனங்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கலங்கரை விளக்கம் முன்பு வாகனத்தை நிறுத்த அனுமதி இல்லை. கலங்கரை விளக்கத்தில் ஏறும்போது பார்வையாளர்கள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூச்சலிட அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் வளாகத்திற்குள் தடை செய்யப்பட்ட பகுதிகளை புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் கலங்கரை விளக்கத்தில் உள்ள இயந்திரங்களை தொடவோ இயக்கவோ அனுமதி கிடையாது. ஆயுதங்கள் வெளிப்பொருட்கள் வளாகத்தில் கொண்டு வர அனுமதி இல்லை. கலங்கரை விளக்கம் வளாகத்திற்குள் உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்வதற்கு சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. குர்கா புகையிலை மற்றும் எச்சரிக்கை போது தடை செய்யப்பட்ட மது அருந்தியவர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. கலங்கரை விளக்க வளாகத்துக்குள் உட்கார அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தவறுபட்சத்தில் நிர்வாகம் பொறுப்பில்லை. இவ்வளோ சொல்லிட்டு நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு 9 மாடிக்கும் போகிறதுக்கு லிஃப்ட் வச்சிருச்சு. 9வது மாடியில் தான் இறங்கி அங்கிருந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு 30 ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனடிச்சுனா தான் எங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ஏழுமா. சென்னையில் இருந்துச்சு மெரினா பீச்சில் இருந்துச்சு லைட் ஹவுஸுக்கு மேலே தான் நாங்கள் இப்போ வந்துருச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்துச்சு இந்த வியூவை பாருங்கள். வேறு லெவல் வியூவாக மாஸ்டா தான் சொல்லி வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வியூ. இப்படி வரும் அதோட இப்படி இந்த பக்கமாக அப்படி போனடிச்சுடா
இப்படி பக்காவாக இப்படி ஃபுல்லாக சேஃப்டிக்கு இந்த கிரில் அடித்து தான் வச்சிருச்சு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு இப்படி நெரிச்சன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இருந்து இந்த காற்று நடுக்கிறது இல்லாமல் அப்போதான் இப்போ கொஞ்ச நாளாகவே உசக்கு ஏறினாலே கையாலெல்லாம் நடுங்கிது இந்த நடந்து வந்தது பிறகுதான் இப்படி ஏரியா சட்டப்படியே இந்த பீச் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு நீட்டம் அங்கிருந்து அப்படி எங்களை வந்து நிச்சயம்னா கிட்டத்தட்ட அப்படி 13 கிலோமீட்டருக்கு இந்த பீச் சைஸ் ஃபுல் பீச்சும் இந்த இதுக்கு மேல இருந்து பார்த்து நிச்சயம்டா விலங்கிய சப்ஸ்கிரைபர் தான் ரைட் சந்தோஷமா இருந்தா பேர் என்னன்னா திவ்ய பிரகாஷ் ரைட் ஓகே 20 ரூபா டிக்கெட் எடுத்துக்கொண்டு கேமராவுக்கு 25 ரூபா கொடுத்துக்கொண்டு 45 ரூபா கொடுத்து இதுக்கு மேலே வந்துடுச்சு இந்த சிலிக்கெல்லாம் தான் இங்கே வந்துடுச்சு சென்னையிட ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் ஒன்று தான் இதுவும் சென்னையில் இருக்க ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் ஒன்று தான் இதுவும் இப்படி கிரில் அடிச்சு வச்சிருச்சு காத்து தள்ளுகிறது உங்களுக்கு நான் இதில் சேர்ப்பாக்கம் ஸ்டேடியத்தை கண்டோம் நான் இப்போ இது சென்னையிட லைட் ஹவுஸுக்கு மேல் இருந்துச்சு அது நான் இதுகிட்ட உங்களுக்கு சேர்ப்பாக்கம் ஸ்டேடியத்தை நாங்கள் அப்படியே சேர்ப்பாக்கம்னு சொல்லி தெரியும் நான் பேர் தெரியா நான் பசாஞ்சலி சொல்லியது பாருங்கள் எங்கே நிறுச்சேன்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து இப்படி பார்த்தனுச்சுனடா இப்படியே பீச்சு அதோட அப்படி நீங்கள் பாருங்க இப்படி ஒயிட் கலரில் ஒன்று இருச்சோம் வேசான்னு இருச்சு அதான் சேப்பாக்கம் ஸ்டேடியம் சரியா பார்த்தீங்கள் தானே ரைட் எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க ரைட் இதுதான் மரீனா பீச் Marina Bridge. இங்கே சென்னைக்கு வந்து அதுவும் மெரினா பீச்சுக்கு வந்து இந்த லைட் ஹவுஸில் ஏறி பார்க்காம போனோன்னு சொன்னால் உங்களோட பயணமே வெளியிலேன்னு சொல்லி செல்லும் அப்படியாப்பட்ட ஒரு இடம் ஒன்று தான் அதுவும் இந்த இடத்துலையும் இங்கேயே முட்டு வச்சில்ல அந்த இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேருகளை எழுதி வச்சுட்டு போயிட்டுருச்சு ஆனால் இப்படி செய்யப்படாது பொது சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சுற்றுலாத்தலங்கள் இருந்த விஷயங்கள் பொது சொத்துக்களில் இப்படி பேர் எழுதி வச்சது சரியில்லை சரி இந்த பீச்சை பாருங்கள் இந்த எனக்கு ஒரே ஒரு யோசனை தான் வரச்சுன்னா இந்த பீச்சில் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு பெருசான இந்த பீச் ஃபுல்லாகவே ஜல்லிக்கட்டு போராட்ட நேரம் அவ்வளோ கூட ஆட்கள் இருந்தேன்னு சொல்லி ஜல்லியத்தை யோசனை பண்ணி பார்க்க சொல்லிக்க தலை சுற்றி நிச்சு ஆனால் வேறு லெவல் நீ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா லைக் பண்ணிடுவோம் நீங்கள் இப்போ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஷோ மீ தி யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கிச்சுன்னா கீழே இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோ மீ தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அடுத்த பதில சந்தையான மோல்ட்ட இருந்து விடைபெற்று சொல்லினால் உங்கள் அன்புகினிய ஷஹ்மி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் ஸ்ரீலங்கா ஓ அதுதான் நான் எனக்கு 25 ரூபா தான் எடுத்தது 20 ரூபா தான் அதான் சரி நானும் யோசனை பண்ணி அது பரவாயில்ல எனக்கு நான் போகிற நேரம் எனக்கு 20 ரூபா தான் டிக்கெட் எடுக்குது அதுக்கப்புறம் நான் வந்து பேசி எனக்கே உறுத்தல் மாதிரி தான் இருந்தேன் அடே நான் ஃபொரினராக இருந்து கொண்டு எப்படின்னா லோக்கல்ட இதில் ப்ரைஸில் போகிறது அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாம் 25 ரூபா
ஓகே சரியா வரணும் ரைட். இல்லை எந்த கண்டிஷனாக நான் போகிற நேரம் எனக்கு ஃபஸ்ட்டு நான் பரவாயில்ல பெய்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சது. பெய்த்துட்டு வந்த பிறகு எனக்கே உறுத்தல் மாதிரி நாங்களே ஃபீல் செய்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரீசன் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்காவில் லோக்கலுக்கு 120 ரூபா, ஃபாரினர்ஸுக்கு 13,000 ரூபா அல்லது 11,000 ரூபா இடிக்க சீக்கிரம் ஆக்கிறதுக்கு சரியா. அப்போ அங்கே அவ்வளோ சொல்லி நாங்கள் எடுத்துட்டு பாவமே இந்த கவர்மெண்ட்டே தானே போகிறது. எங்களுக்கு ஃபாரினர்ஸுக்கு 50 ரூபா டிக்கெட்டு, கேமராவுக்கு 25 ரூபா, மொத்தம் 75 ரூபா டிக்கெட் அடிக்க அதுக்கு மேலே போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் ரைட் ஹைர் சந்திச்சோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில்.